ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெய்லி சென்டென்சஸ் டே 76. நம்ம இது வரைக்கும் டெய்லி சென்டென்சஸ் டே 75 வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1850க்கும் மேற்பட்ட தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டெய்லி சென்டென்சஸோட பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 75 நாளுக்கான வீடியோஸை நீங்கள் பார்த்து நிறைய கற்றுக்கலாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய 25 தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறது சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம்ல கற்றுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலில் ஒருத்தவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நீ சொல்கிறது உறுதியா? ஒருத்தங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க, நம்ம அதை நம்ப மாட்டோம், ஆனாலும் அவங்ககிட்ட கேட்போம், நீ சொல்கிறது உறுதியா? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. ஆர் யூ ஷுர்? ஆர் யூ ஷுர்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ வீட்டுக்கு போயிட்டியா? கேட்போம் பார்த்தீங்களா? அல்லது நம்ம வாட்ஸ்அப்பில் கூட டைப் பண்ணி கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்ட்டு. எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? அதனா ஹாவ் யூ ரீச்ட் ஹோம்? ஹாவ் யூ ரீச்ட் ஹோம்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? நாட் that much. நாட் that much. அந்த அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அந்த அளவுக்கு மோசம் இல்லைப்பா, அந்த அளவுக்கு மோசம் இல்லை. நாட் that bad. நாட் that bad. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அதை யார் செய்தது? அதை யார் செய்தது? கொஷினாக கேட்காங்க பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம் அப்படின்னா who did that? who did that? அதை யார் செய்தது? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். who did that? who did that? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். யார் என்னை அழைத்தது? அதாவது நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா, யார் என்னை கூப்பிட்டா? யார் என்னை கூப்பிட்டா? எப்படி கேட்கலாம் அப்படின்னா who called me? who called me? யார் என்னை அழைத்தது? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற? ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற? எப்படி சொல்லலாம்? why do you torture me? why do you torture me? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் பார்த்துக்கொள்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக் கேர். ஐ வில் டேக் கேர். நான் பார்த்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். உறுதியாக தெரியல. ஒரு விஷயத்தை கேட்பாங்க, நமக்கு உறுதியாக தெரியாது. அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவோம், எனக்கு உறுதியாக தெரியல. எப்படி சொல்லுவோம் இதை இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் நமக்கு பேசுகிற மாதிரி வருதுன்னா டக்குன்னு அதை இங்கிலீஷில் பேசிடுங்க. தப்பானாலும் பரவாயில்லைங்க, பேசிடுங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாட் ஷுவர். நாட் ஷுவர். நாட் ஷுவர். உறுதியாக தெரியல. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இன்னும் உறுதியாக தெரியல. எக்ஸ்ட்ரா நம்ம நீங்கள் என்ன சேர்த்துருக்கோம்? இன்னும். இன்னும் உறுதியாக தெரியலை. எப்படி சொல்லலாம்? நாட் ஷுவர் எட். நாட் ஷுவர் எட். இன்னும் உறுதியாக தெரியலை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். குளிச்சு ரெடியாகிரு. குளிச்சுட்டு ரெடியாருன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. டேக் அ பாத் அண்ட் கெட் ரெடி. டேக் அ பாத் அண்ட் கெட் ரெடி. குளிச்சுட்டு ரெடியாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன். உன்னோட முடிவு சரிதான். உன்னுடைய முடிவு சரிதான். நம்ம ஒரு டெசிஷன் எடுத்திருப்போம், அப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. யுவர் டெசிஷன் இஸ் கரெக்ட். யுவர் டெசிஷன் இஸ் கரெக்ட். உன்னுடைய முடிவு சரிதான். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எதுக்குன்னு சொல்ல முடியுமா? எதுக்குன்னு சொல்ல முடியுமா? நிறைய தடவை கேட்போம் பார்த்தீங்களா? எதுக்குன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்லலாம்? கேன் யூ டெல் மீ ஒய்? கேன் யூ டெல் மீ ஒய்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கேன் யூ டெல் மீ ஒய்? கேன் யூ டெல் மீ ஒய்? எதுக்குன்னு சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நேற்று இரவு நல்லா தூங்கினேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட். ஐ ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட். புரியுதாங்க? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா?
உன் அபிப்பிராயம் என்ன? உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்பாங்கல்ல, இது எப்படி கேட்பாங்க? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதை மறுக்காதே. டோன்ட் டினைட். டோன்ட் டினைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் பாருங்களேன். உனக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள். டேக் யுவர் டைம். டேக் யுவர் டைம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் வீடியோஸ் பார்த்தாலும், எவ்வளோ தான் இங்கிலீஷில் நிறைய விஷயங்களை காதார கேட்டாலும், வாயை திறந்து பேசலை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இங்கிலீஷ் பேசவே முடியாதுங்க. உங்களுடைய மைண்டில் கூட நீங்கள் இங்கிலீஷை நல்லா பேசுவீங்க, உச்சரிப்பீங்க. ஆனால் வாயை திறந்து நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் கூட சேர்ந்து நீங்களும் வாயை திறந்து அதை நீங்கள் உச்சரித்து பழகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக இங்கிலீஷ் பேசலாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 6 மந்தில் கண்டிப்பாக பேசிக் இங்கிலீஷ்னால் என்ன நீங்கள் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிடுவீங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் பாருங்களேன். அதை யார் உடைத்தது? பேச்சு வழக்கில் அதை யார் உடைச்சா அப்படின்னு கேட்பாங்கல்ல. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹூ ப்ரோக் இட்? ஹூ ப்ரோக் இட்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹூ ப்ரோக் இட்? ப்ரோக் அப்படின்னா உடைக்கிறது. ஓகேங்களா? ஹூ ப்ரோக் இட்? யார் அதை உடைத்தது? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதை சரியாக பிரிக்கவும். அதை சரியாக பிரிக்கவும். டிவைட் இட் ஈக்குவலி. டிவைட் இட் ஈக்குவலி. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதை சரியாக பகிரவும். ஷேர் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ ஸ்நாக்ஸ் இருக்கும், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த ஸ்நாக்ஸை கரெக்டாக 10 பேருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும். எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரணும். பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஷேர் இட் ஈக்குவலி. ஷேர் இட் ஈக்குவலி. அதை சரியாக பகிரவும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது உங்கள் வீடா? இது உங்கள் வீடா கேட்போம். பார்த்தீங்களா? எப்படி கேட்கலான்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இஸ் திஸ் யுவர் ஹவுஸ்? இஸ் திஸ் யுவர் ஹவுஸ்? இது உங்கள் வீடா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது உங்கள் சாவியா? எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. இஸ் திஸ் யுவர் கீ? இஸ் திஸ் யுவர் கீ? இப்போ ஒரு பேனா இருக்குது, அந்த பேனா கீழே இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவங்க கிட்ட கேட்குறீங்க, இது உங்கள் பேனாவா? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க ஆன்சர். கரெக்டுங்க. எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் கேட்குறேன். இஸ் திஸ் யுவர் பென்? இஸ் திஸ் யுவர் பென்? இதுவே ஒரு புக்கு கீழே இருக்குது, அந்த புக்கை எடுத்துகிட்டு கேட்குறீங்க, இது உங்கள் புக்கா? எப்படி கேட்பீங்க? இஸ் திஸ் யுவர் புக்? இஸ் திஸ் யுவர் புக்? புரியுதாங்க? இப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு 2 ரொம்பவே பேசிக்கான சென்டென்ஸ் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இது உங்கள் பைக்கா? இது உங்கள் காரா? ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். நம்ம இங்கிலீஷ் பேசலாம்ல ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 10 நிறைய பேர் கேட்டிங்க. அந்த டே 10ஓட வீடியோ நேற்று நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ இப்போ சின்ன பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டென்சஸ் கவர் பண்ணிட்டு வரோம். நீங்களும் டென்சஸ் கற்றுக்கிட்டு இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருங்க. அதை பயம் இல்லாமல் பேசுங்க. வீடியோ பிடிச்சிருக்காங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.